ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேத்து மாதிரி இன்னைக்கு கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா டெவில்ஸா இருந்தானுங்களே அவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணணும், அதாவது டெவிலானா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெவிலா இருக்கவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக கேம் விளாட்றவனுங்க, எப்படியாவது நம்ம நல்லவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு என்னன்னா நேத்து வந்து மஞ்சரி பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு, ரொம்பவே பாவ செயல் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், இவங்க மண்டையெல்லாம் ஃபீட் பண்ணிட்டான். அந்த ஒருத்தன் யாரும் தெரியல, அருண் தான். ஸோ எல்லாரும் மண்டையிலே ஃபீட் பண்ணிட்டான். ஸோ ஃபீட் பண்ணதுனாலே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்படிலாம் போகக்கூடாது, ரொம்ப எப்படி பேசி ஒருத்தவங்களை ப்ரொவோக் பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்படி தான் கண்டென்ட்டுக்கு பற்றாக்குறையா இருக்கும். இப்போ தேர்ட் ப்ரோமோல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரியை வந்து ப்ரொவோக் பண்ணியிருக்காங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டாங்க. ஸோ அந்த பேட்சை வந்து புடிங்கிட்டு சத்யாவும் ஜெஃப்ரி எத்தனை கேமராவில் காமிக்கிறாங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி கத்தும் போது, நேத்து நீ இப்படி தானே பண்ண, உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தங்கல் சட்னியா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க. மஞ்சரிலாம் ப்ரொவோக் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. ஏன்னா அவங்க கேரக்டர் வைஸே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா ஈஸியாக அவங்களை ட்ரிகர் பண்ணி ஒரு சண்டையில் வந்து இழுத்து விட்டுலாம். அவங்க எதுக்காக எல்லா சண்டையிலும் போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த சண்டையை கிரியேட் பண்றதே அதான். ஒரு கான்வர்சேஷனை நார்மலா மஞ்சளியால கொண்டு போகவே முடியாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. முத்துக்குமரன் அதான் சொல்றாரு, நீ எதுக்கு எல்லா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து முத்துக்குமரன் எதுக்கு மஞ்சரியை பார்த்து கேட்கறாருன்னா, மஞ்சரி என்ன பண்றாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 பேருக்கு ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை வந்து அவங்க 2 பேருக்குள்ள நடந்தா மட்டும் போதும். ஆனா என்ன பண்றாங்க, மஞ்சரி அந்த சண்டையை எடுத்துட்டு வந்து அடுத்து இப்போ முத்து வராரா, முத்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, முத்து இந்த மாதிரி இதுவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசும்போது கத்தி பேசுறாங்க. ஸோ என்ன ஆகுது, அங்கேயும் ஒரு கிளாஷ் ஆகுது. அவங்க சொல்றதை ஒன்று கேட்டு அமைதியாக இருக்கணும், அங்கேயும் கேட்கறது இல்லை, அங்கே திருப்பி பேசுறது. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நேற்று கூட பாருங்க மஞ்சரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து தப்புன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இது ஓகே தப்புன்னு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க யார் தப்புன்றாங்களோ அவங்க கிட்ட பேசினதோட அது முடிச்சுக்கலாம். ஆனா திருப்பி அடுத்த ஆள்கிட்டன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று இவங்க பேசுற ஆள் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட விருப்பப்பட்டு பேசல. இவங்களா வாலண்டியரா ஒருத்தன் போயிட்டு இருப்பான் ரோட்ல, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு நான் பேசுறேன் நீங்க கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி கேட்டால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மஞ்சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டா இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த நிலைப்பாடு ஓகே இல்லை. அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து ஒரு கருத்து வரும்போது ஒன்று அவங்ககிட்ட பேசக்கூடாது, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு மாற்றி ஏதாவது சொல்றானா சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுணும். அங்கே போயிட்டு திருப்பி அவங்ககிட்டையும் போய் டிஃபெண்ட் பண்ணுறது, அங்கேயும் ஒரு சண்டையை வருது. அதான் அங்கே ஒரு சண்டை, அந்த சண்டையை வச்சு இன்னொரு சண்டையை வச்சு இன்னொரு சண்டை, இப்படின்ற மாதிரி சண்டையை கிரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் மஞ்சளோட கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத காரணம் என்னன்னா அவங்க வந்து சண்டையை வந்து அதிகமாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சண்டையை வச்சு என்ன பண்ணுறாங்க, அடுத்த சண்டைன்னு கிரியேட் பண்ணிகிட்டே போகிறதால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மஞ்சரியோட கேம் பிளே பிடிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட இப்போ இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பதி. மொத்த பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிம்பதி பார்த்தீங்கன்னா மஞ்சரி மேலே நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது என்னதான் இருந்தாலும் இவங்களை அதாவது ஒரு கேம் விளையாடணும்னு இன்டென்ஷன் வந்து மஞ்சரிக்கு இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ சிம்பதியில் மட்டும்தான் மஞ்சரியோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ இந்த மொத்த பேர் சேர்ந்து அடிக்காமல் மஞ்சரியை தனியாக ஆட விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேம் பிளே ஆடுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வருதுல, அந்த சப்போர்ட் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஃபுல்லாவே சண்டைன்னு போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தோணுது. உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோல பார்க்கும்போது ஓகே, சத்யா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து ப்ரோவோக் பண்ணிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்டை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா இப்போ வரையும் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. பர்ஃபார்ம் பண்றது இல்ல, அவங்களுக்குள்ள இருந்த அந்த வன்மத்தை எல்லாம் இப்பதான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகாவும் ப்ரோவோக் பண்றாங்க. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அவங்க நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல அந்த இன்சிடென்ட்லாம் எடுத்து சொல்லி ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரும் பயங்கரமா ப்ரோவோக் பண்றாங்க. சொல்றாங்க ஜாக்லினை பார்த்து சொல்றாங்க, நேத்து என்னமா நடிச்ச, டெவில் வேஷம் போட சொன்னா அங்க வந்து பார்த்தீனா நீ வந்து புனிதர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தல. ஸோ அதெல்லாம் பயங்கரமான நடிப்பு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீயும் சரி சௌந்தர்யாவும் சரி, சௌந்தர்யாவோட சப்போர்ட்ல மட்டும் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. சௌந்தர்யா இல்லைன்னு வச்சுக்கோ நீ ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு வந்து ஓட்டு நிறைய வருது, மக்கள்கிட்ட சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ரீசனால தான் நீ சௌந்தர்யா கூட ஒட்டிக்கிட்டு இருக்க. இப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னலாம் நினைச்சாங்களோ மொத்தத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு உள்ளுக்குள்ள ஏறி இருக்கும். ஏன்னா ஜாக்லினோட கேரக்டர் எப்படி தெரியுமா, இங்க மஞ்சரி எப்படி சொன்னேன் அதே கேரக்டர் தான் ஜாக்லினுக்கும் இப்படி தான். ஒரு பிரச்சனை நடந்தா அடுத்து போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மஞ்சரி வந்து கத்தி பேசுறாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மைண்டை வந்து வாஷ் பண்ணுவாங்க, அன்பால வாஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஜாக்லின் 2 பேருக்கும் பெரிய டிஃபரெண்ட் இல்லைங்க. ஜாக்லினும் சரி மஞ்சரி சரி அப்படிதான். ஜாக்லின் கூட ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டைக்கு அப்புறம் பாருங்க ஜாக்லின் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்து ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி அந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டே, அதாவது அடுத்தவங்ககிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பண்ணி முடிக்கும் போது என்னன்னா இவங்க வந்து ரொம்ப சாஃப்டாக பண்ணுறதால ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படியே முடிஞ்சிடும். மஞ்சரி சண்டை போகிறதால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இஷ்யூ வந்து ரொம்பவே எஸ்கலேட் ஆகுதுன்னு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த தேர்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல நேற்று மாதிரி கண்டென்ட் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நேற்று மாதிரிலாம் இல்லைங்க இவனுங்கெல்லாம் சேஃபாக தான் விளையாடுவாங்க, சப்பையாக தான் எனக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.